நம்ம தாவேக தலைவர் சொல்கிறாரு, ஒரு சவரன் தங்கம் கொடுப்பாராம் கல்யாணத்துக்கு பொண்ணுங்களுக்கெல்லாம். அப்புறம் வந்து பட்டு புடவை கொடுப்பாராம். இருக்கிற நாட்டில் நடக்கிற சண்டையை பார்த்தா நம்ம நாட்டை சுற்றி ஒரே போராக தான் இருக்குது. எல்லா நாடும் போர். இப்போ இதே இடத்துல நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி இல்லைன்னா இப்போ இங்கேயும் போர் தான் இருக்கும். இங்கே 3ஆம் உலக போரே வந்துட்டுருக்கோம் நேரம். இனிமேல் பாட்டு பெட்ரோல் டீசல் கூட கிடைக்குமான்னு தெரில. இதோட பெட்ரோல் டீசல் கிடைக்குமா, எரிவாயு கிடைக்குமான்னு தெரில. இப்போ நடக்கிற போருக்கு அது வேலையானாலும் நம்ம பாரத பிரதமர் தலையில் தான் போடுறாங்க. எதுனாலும் அவரு தான் குத்தம் சொல்கிறாங்க. முதல்ல புரிஞ்சுங்க எல்லாத்தையும். எதனால் இதெல்லாம் ஏறுதுன்னு முதல்ல புரிஞ்சுங்க. எதனால் பெட்ரோல் ஏறுது, எதனால் வந்து எரிவாயு சிலிண்டர்லாம் ஏறுது, எதனால் விலை ஏறுதுன்னு புரிஞ்சுங்க. அங்கே சுற்றி சண்டை நடக்குது இல்லை, அதனால் விலை ஏறுது. இது வந்து பாரத பிரதமர் வந்து ஏற்றலை. அவர் ஓட்டு நம்மளுக்கு வேணும்னு நினச்சா இப்போ ஏற்ற மாட்டார். எலெக்ஷன் முடிஞ்சவொன்னே ஏற்றிருப்பார் என்ன. அதனால் வந்து சும்மா யாருன்னா சொல்கிறதெல்லாம் வச்சு இது பண்ணி கிடக்காதீங்க. நம்ம விஜய் சொல்கிறாரு 1 சவரம் கொடுப்பாராம். தங்கம் விற்கிற விலைக்கு இனிமேட்டு என்ன கிடைக்குமோ கிடைக்காத தெரியல. 20 வருஷத்துக்கு பின்னோக்கி போகுமோ தெரியல நாடு. ஏற்கனவே தமிழ்நாடு திவாலாகுது. இதில் தங்கம் தரேன், இதை தரேன், அதை தரோம் நிறைய சொன்னார். ஆனால் நிறைய வந்து எனக்கு சுத்தமாக புரியவே இல்லைங்க சத்தியமாக. இது மட்டும் தங்கம் தரேன்னு சொன்னது மட்டும் தான். பட்டு புடவெல்லாம் தரேன்னா இருப்பார். அது மட்டும் தான் புரிஞ்சுது. நிறைய கொடுக்குறோன்னா அது பயங்கரமாக கொடுக்கறதுக்கு அங்கே இருக்க நம்ம தமிழ்நாட்டில் பணம். ஐயோ ஒரே மட்டும் சொல்லி திவாலாகிட்டு பிடிக்கும் போது மொத்தமே.